ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போயிருந்தேன். சரி, பச்சை பட்டாணி கொஞ்சம் சீப்பாக கிடச்சிது. இப்போ சீசன் இல்லைங்களா, வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு கூட பதப்படுத்தி வச்சுக்கலாங்க. ஆனால் மற்ற டைம்லலாம் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். இப்போ மார்க்கெட்லலாம் 60-70 ரூபாய்க்கு கிலோ கிடைக்கிது. நம்ம கடைகளில் வெளியே வாங்கினா தான் 80-90 ரூபான்ட்டு சொல்கிறாங்க. நான் சந்தையில் வாங்கிட்டு வந்தேன், 80 ரூபாங்க. இது நல்லா இருக்குது. இதை உரித்து தனியாக எடுத்துக்கலாம், ஃபுல்லாக உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உரித்து எடுத்துட்டேன். கொஞ்சம் நல்லா இல்லாதெல்லாம் எடுத்து போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உரித்து எடுத்தது ஒரு சின்ன வேலை பண்ணி வச்சுக்கலாம். அப்படி பண்ணி வச்சோம்னா நம்ம 1 வருஷம் ஆனாலும் கெடாமல் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுருக்கேங்க. கல்லுப்பு ஒரு கை நிறைய போட்டிருக்கேன். தண்ணி கொதித்தவுடனே வேக வைக்கக்கூடாதுங்க. கொதித்தவுடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த பட்டாணியை ஃபுல்லாக அதில் போட்டுக்கலாம். பட்டாணி ஃபுல்லாக போட்டுட்டு வடிகட்டியில் நல்லா தண்ணியை மறுபடியும் வடிகட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் லெமன் கூட புழிஞ்சிக்கலாங்க. நான் லெமன் இல்லை, அதனால் அப்படியே பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக நம்ம தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் வடித்து வச்சுக்கணுங்க. வடித்து வச்சுட்டு கொஞ்சம் ஒரு துணியில் லைட்டாக கொஞ்சம் ஈரம் போகிற மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். வெயிலில் நல்லா காஞ்ச மாதிரி காய வைக்கக்கூடாது. ஈரப்பதம் ஃபுல்லாக போகணும். துணியில் ஒட்டக்கூடாது. கையில் பச்சை பட்டாணி பிரித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணணும். இது பாருங்கள், நான் ஒரு சித்த நேரம் போட்டு வைக்கலான்னு போட்டிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நாம் இதை தண்ணியெல்லாம் சுத்தமாக எடுத்தவுடனே நாம் ஒரு ஹேர் கண்டெய்னர், அதாவது ஒரு நல்ல ஒரு டைட்டான ஒரு இதுவில் டப்பாவில் போட்டு வைக்கணுங்க. இல்லைன்னா இந்த ஜிப்லாக் கவர் இருக்குது இல்லைங்களா, அது இருந்தால் கூட பரவாயில்லைங்க, அதில் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒட்டுக்கா ஒரே பாக்ஸாக போட்டு வைக்கக்கூடாதுங்க. நமக்கு ஒரு மாதத்துக்கு அப்படி எடுக்கிற மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சுக்கணும். ஒரே பாக்ஸில் போட்டு எடுத்து பிரித்து எடுக்கக்கூடாது. ஒரு 4-5 பிரிவாக ஜிப்லாக் கவர் இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க. அதில் போட்டு வச்சுக்கலாம். நான் ஒரு 3 பாக்ஸில் போட்டு வைக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நான் ஒரு சின்ன கவரும் போட்டு கவரோடு வச்சுருக்கேன். மேலே கொஞ்சம் நியூஸ் பேப்பரும் போட்டு சேர்த்தே வச்சுருக்கேன். அப்பப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கிச்சடி செய்யலாம். அப்புறம் கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாம் போட்டு பொரியல் பண்ணலாம். குருமா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெஜ் பிரியாணி பண்ணிக்கலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. டக்குன்னு இது பச்சை பட்டாணி ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வாங்கி நம்ம பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா 1 வருஷம் கூட கெடாதுன்றாங்க. நான் அவ்வளோ நாள் வச்சுக்க மாட்டேன், சீக்கிரம் தீர்ந்துடும். இப்போவே 2 நாளைக்கு எடுத்து செஞ்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.